எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, பில் எப்படி ரீபிரிண்ட் எடுக்கிறதுன்னு பார்க்க போறோம். இதுக்கு நம்மகிட்ட ஆப்ஷன் இருக்கான்னு கேட்டீங்கன்னா, சிம்பிளான ஆப்ஷன் இருக்குது. டூல்ஸ்ல, ரீபிரிண்டிங்ல, பில் ரீபிரிண்டிங் செலக்ட் பண்ணிக்கிறோம். இதுல பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய டிரான்சாக்ஷன் டைப்ப நம்ம இங்க செலக்ட் பண்ணிக்கிறோம். டிரான்சாக்ஷன் டைப்ல பார்த்தீங்கன்னா, சேல்ஸ், பர்ச்சேஸ், பர்ச்சேஸ் ரிட்டர்ன், சேல்ஸ் ரிட்டர்ன், பர்ச்சேஸ் ரீஆர்டர், நியூ பில், கொட்டேஷன், சேல்ஸ் ஸ்லிப், லொகேஷன் ட்ரான்ஸ்ஃபர், வேஸ்ட் மேனேஜ்மென்ட் சொல்லிட்டு நம்மகிட்ட நெறைய இருக்குங்க. இன்னைக்கு நான் என்னுடைய டிரான்சாக்ஷன் டைப் பார்த்தீங்கன்னா, சேல்ஸ் செலக்ட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஃப்ரம் டேட் பார்த்தீங்கன்னா, 2 டேஸ் பிஃபோர் செலக்ட் பண்ணியிருக்கேன். 2 டேட் நான் கரண்ட் டேட்டே செலக்ட் பண்ணியிருக்கேன். பேமெண்ட் பை கவுண்டர் ஐடி இதெல்லாம் நீங்க நாட் நெசசரி. குடுக்க விரும்பினால் குடுக்க விரும்பலாம். நான் ஜஸ்ட் அப்ளை மட்டும் தாங்க குடுக்குறேன். பாத்தீங்களா? எவ்வளோ குயிக்கா நம்மளுடைய பில் லோட் ஆயி வந்துருச்சுன்னு பாத்தீங்களா? ஜஸ்ட் நான் இங்க பிரிண்ட் ஆப்ஷன் மட்டும் செலக்ட் பண்ணா போதுங்க. எனக்கு பிரிண்ட் ஆகி பிரிண்டர்ல வெளிய வந்துரும். தேங்க் யூ. ஹேவ் அ நைஸ் டே பை வினோதினி.